வாழையில கிழங்கு கூன்வண்டு வந்துருச்சுன்னா நீங்க எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, மேல பார்த்தீங்கன்னா, இலைகள் எல்லாமே உங்களுக்கு மஞ்சள் அடிச்சிரும். அப்புறம் அதுலருந்து வரக்கூடிய இலைகள் எண்ணிக்கையும் உங்களுக்கு குறைஞ்சிரும். இதனால வந்து கிழங்கு பயிர் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த கிழங்கு வந்து அங்கங்க துளையிட்டு இருக்கும். அங்க உள்ள உங்களுக்கு ஃபுட் மெட்டீரியல் எல்லாத்தையும் அது சாப்பிட்டுருக்கும். அதனால அந்த செடிங்கிறது மொத்தமா இறந்துரும். இதனால உங்களுக்கு மகசூல்ங்கிறது ஃபுல்லாவே லாஸ் ஆயிரும். அது மட்டும் இல்லாம ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல வந்து சின்ன கன்னுல ஒரு 80, 90 நாள் அந்த மாதிரி தெரியும். இதே உங்களுக்கு பெரிய கன்னு பார்த்தீங்கன்னா, காய் வெட்டுற டயத்துல இந்த மாதிரி பிரச்சனை உங்களுக்கு அதிகமா இருக்கும். அதாவது அந்த பெரிய தாய் மரத்துக்கு பக்கத்துல உள்ள கள்ளக்கனி எல்லாமே உங்களுக்கு ஃபுல்லாவே ஒண்ணுமே இல்லாம அப்படியே அழுகுன மாதிரி ஆயிரும் நீங்க மிதிச்சு பாத்தீங்கன்னா. இந்த மாதிரி வரும்போது உங்களுக்கு காய் ஃபுல்லாவே உங்களுக்கு அப்படியே கீழே வெட்டுறதுக்கு முன்னாடி கீழே விழுந்துரும் மரம். இதனால உங்களுக்கு மகசூல் ஏற்பட்டு கண்டிப்பா இதை நீங்க எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் பாத்தீங்கன்னா, பயாலஜி மெத்தட்ல போனீங்கன்னா விவேரியா பேசியான 1 லிட்டரும், மெட்டாரைசி அனிசோபிலி இதுவும் 1 லிட்டர். இது ரெண்டையும் கலந்து வாழைக்கு 1 லிட்டர் அளவுல கொடுத்தீங்கன்னா இதை நீங்க கண்ட்ரோல் பண்ணலாம். இதே நீங்க கெமிக்கல் மெத்தட்ல போனீங்கன்னா குளோரிபெரிபாஸ் 50 EC 1 லிட்டரும், அது இல்லாத பட்சத்துல பிப்ரவரியில் போனீங்கன்னா அது ஒரு 40 கிராம் அளவு கலந்துங்க. இந்த மாதிரி கலந்து நீங்க வாழை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வண்டு தாக்கத்தை நீங்க கண்டிப்பா குறைக்கலாம். இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணி மறக்காம இந்த வீடியோ இன்னொரு விவசாயிக்கு ஷேர் பண்ணுங்க.